எப்பவுமே கம்முனு படுத்து தூங்குற ஜனம் நடமாட்டத்துல இருக்குது. அப்படி யாருவே சபையின் முன்பாகவே வந்திருக்கக்கூடிய ஆள் எப்பேற்பட்ட ஆளு எந்நாட்டை சேர்ந்தவர் ஏதாவது விளக்கம் தெரியுதா? நாட்டுக்கு அரசன் நான் சொன்னா யாவனே தெரியலன்னா ஓஹோ இவர் அடியில் இருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்களை பார்த்ததும் தெரிந்து விட்டது நான் நாட்டு அரசன் தானே. தெரியல நான் யாரு எப்பேற்பட்ட ஆளு? ராஜாதி ராஜா மகள் அத்திமா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய எமது தந்தை மகிழ்வருக்கும் எங்க அம்மா காந்தாரி அம்மன் காந்தாரி அம்மனுக்கும் பிறந்த பிள்ளை நாங்கள் எத்தனை பேர்கள்? 100 ஆடவர்கள். 100 ஆடவர்கள். அது மட்டுமா? ஒரே ஒரு பெண்ணு. 100 ஆடவர்கள் ஒரு பெண்ணு. ஆமா. அப்படியே 101 பேர்கள் பிறந்தாலும் இவர்களுக்கு எல்லாம் மூத்தவனாக விளங்கக்கூடியவன் எமது பெயர் பாட்சா துரியோதனன். எடுக்க கூடாது அப்படின்னு நான் இருக்கிறேன். பாட்சா துரியோதனன் இந்த பக்கம் போகும்போது அது மாதிரியே கடைசி வரலும் கொண்டு போனோம் நான் நினைச்சேன். இப்ப நானு என் பேரை சொன்னேன் பாட்சா துரியோதனன். நீ என்னத்துக்கு சலாம் அலைக்கணும்? அவர் பேரு பாட்சா. அந்த பாட்சாவை பார்க்கும் போதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க? இப்படி சொல்லுவாங்க. புரியுதா? தலமாலைக்கு எப்படி சொல்ல மாட்டாங்க. கைய பாரு, ராகை எல்லாருக்கும் ஓடுற மாதிரி சாதாரண ராகை கிடையாது. தனர் ராகை இந்த கரத்தை எதிலே வைத்தாலும் வளரக்கூடியது. இந்த கையை கொண்டு வா. தானியத்தில் வைத்தாலும் வளரும், தனத்தில் வைத்தாலும் வளரும், பணத்தில் வைத்தாலும் வளரும், பயிர்ல வச்சாலும் வளரும், காபில வச்சாலும் வளரும். இந்த கையை கொண்டு அந்த பீல வச்சாலும் எதிலே கொண்டு போய் வைத்தாலும் வளரக்கூடியது. இந்த துரியோதன மன்னன் எல்லாம் கைகட்டி வாய்ப்பு மௌனம் சாதிப்பார்கள். காரணம் என்ன?
நான் நாட்டுக்கெல்லாம் நாடு. ஐயோ 56 தேசம். அதிலெல்லாம் என்னுடைய நாடு பேரரசு. மற்ற 55 தேசங்களும் அது சிற்றரசு. அப்படி என்று பேரரசர் வருகிறாரு. அப்படி என்று மௌனம் சாதித்து மரியாதை கொடுப்பார்கள். அனாதி மக்கள், புறம்போக்கு மக்கள், எப்படியா மக்கள்? ஐயோ இது ஒரு காரணம் இருக்குது. எனக்கு வந்த கோபம் பாதியிலே போயிடுச்சு. பின்ன அந்த 5 புறம்போக்கு பசங்களையும் கொல்ல வேண்டும் என்று எத்தனையோ சதிகள் செய்தேன். குளிக்கின்ற குளத்திலே கூறு வச்சு நாட்டினேன். உண்ணக்கூடிய உணவுல விஷத்தை வைத்தேன். படுக்கின்ற அறையில பாம்பை விடுத்தேன். இதெல்லாம் குடியிருக்கக்கூடிய வீட்டிலே அரக்கமாக என்று ஏற்படுத்தி தீயிட்டு கொளுத்தினேன். அப்படியாகவே இவர் ராஜாக்களை கொல்ல வேண்டும் எத்தனை தெரிகிறது. ஆனால் அவனுங்க இறப்பது போல் தெரியவில்லை. இருக்கவில்லையே என்ன செய்வது அப்படின்னு நாட்டில் இருக்கும்போது பாஞ்சாலபுரியில் வில்லுடா போட்டி. அந்த போட்டியில அர்ஜுன பிராமணாக வந்து வில்லை வளைத்தான். போச்சுடா ஒரு பிராமண வில்லை வளைத்தானே அப்படின்னு சண்டைக்கு போகும்போது பாண்டவர் வெளிப்பட்டார்கள். அதோடு போனா போடும். என்கிட்ட வரலாமா? நாட்டை கேட்கலாமா? கொடுக்க முடியாது. அந்த பாண்டவருக்கு நாடு கொடுக்க முடியாது. சரி போனா போது. என்ன பண்ணானுங்க இவனுங்க? கல்யாணம் பண்ணானுங்க. 5 பேர் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டானுங்க. சரி போகட்டும். ஒரு பொம்பளை வச்சின்னு ஒருத்தன் குடும்பம் பண்ணாரு. அதுக்கு 4 சுவர் 4 சுவர் வேணும். ஆனா 5 பேர் குடும்பம் பண்றானுங்க. எங்கன்னா வாழட்டும், நம்ம கிட்ட வந்து கையாந்து நிக்கிறானுங்களே அப்படின்னு பாண்டவர்களே அதோ வாரு காடு அப்படின்னு காட்டின பின்னா அதுக்கு கொடுக்கறதுன்னு மனசு இருக்கணும். பகவான் வந்தாரு எல்லாம் வாரி வாரி கொடுத்தாங்க. இப்ப எனக்கு யாருன்னா கொடுக்குறாங்களா? மனசு கிடையாது. முன்னாடி சரி விட்டு அப்படியே கொடுக்கறதுக்கு ஒரு மனசு இருக்கணும். அப்படியே கொடுக்கக்கூடிய ஆளு இந்த துரியோதனன் கொடுத்த பாண்டவர்களுக்கு காட்டை கொடுத்தேன். நான் போட்ட பிச்சை அந்த காடு. அப்படியே அந்த காட்டை கொடுத்தான். காடு என்பது பெருத்த விட்டம் அடர்ந்து போய் கிடக்கும். 5 பேர் ஆச்சு. எங்கன்னா போவானுங்க, இப்படி 4 பேர் போவானுங்க, இப்படி 4 போவானுங்க, கிடைக்கிறத பறிச்சு சாப்பிடானுங்க. அப்படி நல்ல எண்ணத்தோடு காட்டை காண்பித்து புறம்போக்கு பசங்க அந்த காட்டுல இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? அந்த காட்டை அழித்து நாடாக மாற்றானுங்க. அப்பவே வந்தது மனசுல ஒரு எண்ணம். ஐயோயோ இந்த துரியோதனன் தான் நாடாள வேண்டும், நம்மள போலவே பாண்டவர் நாடாடுறானுங்க அப்படின்னு உனக்கு எண்ணம். எப்ப காலம் வரும் காத்திருங்க. அவனை நாட மாற்றணும். என்ன செஞ்சானுங்க? ராஜசூய யாகம் செய்தார்கள். அவனுங்க நாடாகண்டே ஒரு தவறு. இதுல யாகம் செய்தானுங்க பாரு, அது 2வது தவறு. அந்த யாகத்துக்கு என்ன கூப்பிட்டானுங்க பாரு, அவனுங்க பண்ணது 3வது தவறு. சரி கூப்பிட்டானுங்களே, யாரு அவரு? பங்காளி ஆச்சு அப்படின்னு அங்க போனண்டா. அந்த நேரத்துல எனக்கு அபிமானம் ஏற்பட்டது. அபிமானம் கொஞ்சமா நெஞ்சமா அப்பேற்பட்ட அவமானம் மகுடபட்சம் ஏற்பட்டு இந்த முடியாகப்பட்டதை வாய்ப்பட்டு அடித்து கீழே முத்துக்கள் சிதறியது. அதை நான் பொறுக்கி எடுக்கும்போது தேவரு சம்பாதிச்சோம் சரி, காசோட அருமை 1 ரூபாயா இருந்தாலும் சரி 10 ரூபாயா இருந்தாலும் சரி பாயில இருந்து கீழே விழுது. பாத்துட்டு கீழே விழுந்து போய் நிற்பியா? என்ன பண்ணுவா? ஏன் பேசுறீங்க? குருவூர்ல பாரத கூத்து ஆடிங்க. ஆமாங்க, குருவூர்ல பாரத கூத்து ஆடும் மாதிரி குருவூர்ல பாரத கூத்து ஆடுற கையில அரை பவுன் மோதிரம் போட்டுங்க. அதை கைட்டியே என் கிட்ட தாமாங்க இருக்கிறா அவுட்டு கூத்து போனா அவர் எங்க தவறி விட்டாரு. அப்ப அரை பவுன் மோதிரம் யாருக்கு? ஒண்ணுது என்னது? நான் தான் தேடுவேன். அது மட்டும் நீ தேடுகிற? நான் தேடல. நீ யாவது ஒண்ணு எங்க வந்து தெரியல. என்னுடைய விழுந்த பொருட்கள் எல்லாம் அங்க கீழே கிடக்குது. அதை பார்த்து எடுக்காம போவாங்க. சொல்லு. உயர்ந்த பொருளாட்சி தங்கம் அல்பம், தங்கத்தை விட விலை உயர்ந்தது. இதை பொறுக்காம விடுவாங்களா அப்படின்னு அதை நான் பொறுக்கி எடுக்கும் போது அந்த திரௌபதி தேவி அதே பொறுக்கி ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும்? சபையில உட்கார்ந்து இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். அப்பேற்பட்ட திரௌபதி தேவி என்னை பார்த்து சிரித்தது. அது மட்டுமா தந்தைக்கு நான் பிறகு கொடு அப்படி என்று சிரித்தது. எனக்கு வந்தது கோபம். இப்பேற்பட்ட ஒரு பொம்பளை சிரிக்க நாம ஜென்மம் எடுத்துட்டோம். இன்று இவள் சிரித்த சிரிப்பை நாளை நெருப்பாக்குகிறேன் அப்படின்னு வந்த வீட்டுக்கு
மாமனை அழைத்து ஆமா வழிக்கு போய் வாங்கணும் அப்படி என்று சொல்லவும் மாமன் ஒரு ஆலோசனை செய்தார். அவர் மூலயமாக நாங்கள் ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி பஞ்ச பாண்டவர்கள் வரவழைத்தோம். சாதாரண மக்கள் எவன் செய்வான்? ஏய் யாரா செய்வான்? சூதாட்டம். அப்பேற்பட்ட சூதாட்டத்தை அந்த பாண்டாள விலங்கோட தர்ம ஆடணும். யாருன்னா உட்கார்ந்து சரி நம்பாலும் சரி யாருன்னா ஒரு ஆள் இந்த துரியோதன சூதாட்டம் ஆடுனா அந்த பாண்டவர்களை ஏமாத்தனா அப்படின்னு சொல்லு கிடையாது. ஏய் அந்த தர்மநந்தன சூதாட்டம் ஆடுனா என்னை சூதுக்கு ஆடும் போது எனக்கு பதிலாக என் மாமா சகுனி ஆடினார். என்ன நாம ஒரு நாட்டு அரசராச்சு நாம ஆடலாமா அப்படி என்று என் மாமனை விடுத்து சூதாட்டம் ஆடினேன். ஆடி ஆட்டத்திலே அனைத்தையும் தோற்றார்கள் பாண்டவர்கள். ஒரு மனுஷன் எல்லாத்தையும் வச்சு ஆடலாம். கொண்டாடி தாலி கூட வச்சு ஆடலாம். கொண்டாடி வச்சு ஆடலாமா சொல்லு. ஏய் அந்த தருமன் அவன் என்ன செய்தான்? கம்யூனிட்டியை வச்சு சூதாடுற கம்யூனிட்டி அவனை யாராவது நல்லவன் சொன்னா அப்படியே அந்த திரௌபதா தேவியும் சூதாட்டத்தில் வைத்து தோற்றான். யாரு? தருமன். தோற்றங்களை விடலாமா? அப்பேற்பட்ட இவர் ராஜாக்களும் எனக்கு அதிகமாக இருந்தார். அவர்களுக்கு ஒரு வேலை கொடுத்தார். அந்த திரௌபதா தேவி நான் வாழ்த்துறேன். வரணுமா இல்லையா? இளவழக்காடியது விடலாமா? தம்பியா விளங்கக்கூடிய வெறுப்புக்கு சமம் இருந்தே துர்த்தாதன புரிய விடுத்தேன். தம்பி துர்த்தாதனா அந்த திரௌபதா தேவியை அழைத்து பார். வந்தா பாரு. வரவில்லை என்றால் சிகையை பிடித்து தர தரவென்று சும்மா விடுவானா? அப்பேற்பட்ட திரௌபதா தேவியை பிடித்து இழுத்துட்டு வந்தா அனைவரும் சிரிப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் அழுகுறாங்க. ஒரு பொம்பளை இப்படி கொடுமை பண்றாங்க அப்படி சொன்னான். தம்பி துர்ச்சானா இதோடு விடக்கூடாது. இந்த திரௌபதா தேவி ஆடையை அவுக்கணும். என்னன்னா ஒரு பொம்பளை முக்கியம் என்ன? மானம். எதை விட்டாலும் விடலாம். ஒரு மனிதன் தன் மானத்தை விடக்கூடாது. ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி மானத்தை விடலாமா? மானம் தான் முக்கியம். அப்பேற்பட்ட மானம் என்று சொல்லக்கூடியது எதுல அடங்கியிருக்கு? ஓட்டுற துணியில தான் இருக்குது. அப்பேற்பட்டு அந்த திரௌபதா தேவியின் சேனையாவது அவன் சொல்லவும் தம்பி ஓடினான். அப்பேற்பட்ட திரௌபதா தேவி வீணை கலைந்தான். அந்த நேரத்துல ஒண்ணு கோடை நிலத்திலும் வீரத்தை காணலாம். எப்பொழுது தன் உரிமை பறி போகும் போது உரிமை தன் உரிமை என்ன? கட்டிய மனைவி. உன் பொண்டாட்டியா இருக்கு. உன் பொண்டாட்டி விட்டுரு. ஒரு கை கால் இல்லாதவர் கை இல்லாதவர் அவர் பொண்டாட்டிய போய் ஐயோ அவனுக்கு தான் கை இல்லையே நம்ம என்ன புடிங்கிட்டு போறான் அப்படின்னு அவன் பொண்டாட்டி மேல கை வச்சா அவன் என்ன பண்ணுவான்? ஓடி வந்து காலை எட்டி உதைப்பான். சரி கால் இல்லாதவன் பொண்டாட்டி போய் அவன் என்ன வந்து ஏன் வந்து உதைக்க போறான் அப்படின்னு அவன் பொண்டாட்டி மேல கை வச்சா இவன் கையில கல் எடுத்து கையால் அடிப்பான். கை காலம் எதுவுமே இல்ல கூட என்ன பண்ணுவான்? எப்படியாவது கை தகுந்தனே வந்து காலை பிடிச்சி அடிப்பான். அப்படியே மனைவி மீது கை வைக்கும் போது எந்த ஒரு ஆட்டவருக்கும் கோபம் வரணும். இவன் என்ன பண்ணானுங்க? 5 பேரு ஒரு நாள் கிடையாது. 5 பேரு ஆம்படியான பேர் இருந்துட்டு கைய கட்டி தலையை குனிஞ்சு இந்த மழையில நனைஞ்ச செமிராட்டி எப்படி இருக்கும்? தலையை குனிஞ்சிரும் பாரு. அது போல இருந்தான். இவனுக்கு எதுக்குடா பொண்டாட்டி? எதுக்கு பொண்டாட்டி? அப்படியே அவர்களை அவமானப்படுத்தினோம். ஆனால் அந்த திரௌபதா தேவி மீண்டும் ஒரு ஆட்டம் ஆடி ஆளடிமை நீக்குவது ஓடி வந்த மாமா இதற்கு மேல் ஆட வேண்டாம் அப்படி சொல்லவும் அந்த பாண்டவர்களை 12 ஆண்டு வனவாசம் 4 ஆண்டு அத்தியாவசம் கழித்து வந்தால் ஆடு தர்றேன் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம். என்ன நல்ல எண்ணம்? 12 வருஷம் வனம். வனத்துல என்ன இருக்கும்? சிங்கம், புலி, கரடி என்று சொல்லக்கூடிய கொடிய மிருகம் இருக்கும். ஏதாவது ஒரு மிருகம் கடிக்காதா? நம்ம நாட்டுல வாழும் போதே பயம். எந்த நேரத்துல பாம்பு கடிக்குமோ எந்த நேரத்துல எது கடிக்குமோ அப்படின்னு நாட்டுல வாழும் போதே நமக்கு இவ்வளவு பயமாகுது. காட்டுல தான் இருக்கிறானுங்க எப்படியும் செத்துருவானுங்க அப்படின்னு 12 வனம் ஒரு ஆண்டு அத்தியாவசம் துரத்தணும். போனானுங்களே எங்கன்னா செத்தமா அங்கேயே புதைச்சாங்களா அப்படியே இருந்துருக்கலாம். என்ன பண்ணானுங்க? 13 கழித்து நேற்று தினத்தில் யாரு புலிபி மகா முனிவரை தூதுக்கு அனுப்பிக்கிறானுங்க என்கிட்ட. என்னத்துக்கு? பாண்டவருக்கு வரலாம் சொல்றேன். வரலாமா? வரலாமாடா? நல்லவனா தருமன் என்ன பண்ணிருக்கணும்? தருமன் என்ன பண்ணிருக்கணும்? நான் என்ன சொன்னேன்? 12 ஆண்டு வனம் 1 ஆண்டு அத்தியாவசம் 13 கழித்து வந்தால் நாடு தரும் சொன்னது நானு. சொன்னது யாருக்கிட்ட? பாண்டவர்கிட்ட. அந்த பாண்டவர்கிட்ட அந்த பாண்டவர்ல 5 பேர் ஒரு ஆளு. அப்படியே 5 பேர் வரலாம் கூட அந்த அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாரு. அன்னைக்கு அம்மா பேசுனாங்க பாரு. எல்லாரும் காலையில ஊதாங்க பாரு. அவங்க இந்த 6 பேர்ல யாராவது வந்து நாங்க 13 ஆண்டு கழிச்சோம் நாடு கொடு அப்படின்னு கேட்டுக்கலாம். காரணம் என்ன?
சூதாடுறது தோத்தாங்களே எப்படி எந்த மூஞ்சி வச்சு நான் மூஞ்சில முடிப்பான் அதாங்க. ஏன்னா கம்யூனிட்டியை வச்சு நான் சூதாடிட்டேன்னு சொன்னா எந்த கம்யூனிட்டியாலும் தூக்குவான் காரி அதனால என் மூஞ்சில முழிக்க முடியாம அவனுக்கு யாரு அனுப்புறானுங்க புலிபி மகா முனிவரை தூதுக்கு அனுப்புறாங்க என்னன்னு பாண்டவருக்கு சேர வேண்டிய நாட்டை கொண்டு நானா கொடுப்பேன் நாடு கொடுக்க முடியாது அப்படி என்று மறு தூதாக தஞ்சையை முறை அனுப்பினேன் அதோட அவனுக்கு என்ன தெரியல ஐயோ என் பங்காளியா போயிட்டானுங்க அந்த நாதாரு பசங்க உண்மையா நடந்திருக்கும் நாடு கொடுக்க மாட்டேன்ட்டான் ஏற்கனவே நாடு கேட்கும் போது பாவம் காடாவது கொடுத்தான் அந்த காட்டை நம்ம நாடாகணும் அதையும் சூதாடுதல வச்சு தோத்துட்டோம் இதுக்கப்புறம் அவன் நாடும் கொடுக்க மாட்டான் எந்த காடையும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு தூக்கு மாட்டி சத்தானுங்களோ இல்ல விஷம் குடிச்சு சத்தானுங்களோ இல்ல மறுபடியும் காத்துக்கே போனானுங்களோ ஆனால் இந்த உலகத்தை நான் ஒருவனே அதனால் வேண்டி பங்காளி தொல்லை நேத்தோடு முடிஞ்சு போச்சு ஆமா நாட்டு மக்களுக்கு குறை இல்லாம பாக்கணும் ஏய் இந்த துரியோதனன் நாட்டு மக்களுக்கு இது வரல எந்த ஒரு குறையும் வச்சது பங்காளி மேல மட்டும்தான் பாக்க காரணம் என்ன ஏய் எனக்கு கொடி அது என்ன கொடி அரவ கொடி அரவம் என்று சொல்லக்கூடியது பாம்பு நல்ல பாம்பு கேள்விப்பட்டிருக்கியா நல்ல பாம்புக்கு விஷம் அதிகம் ஆனா ஏய் கடிச்ச உடனே சாவறது நல்ல பாம்பு விஷம் அதிகம் ஆனா அந்த பாம்புக்கு தான் நல்ல பாம்புன்னு பேர் வச்சுக்கிறாங்க காரணம் என்ன சும்மா ஒருத்தவங்களை போய் தீண்டாதான் அவங்க அந்த பாம்பை யார் சீன்றாங்களோ அவங்களதான் கொத்துமா அது போல இந்த துரியோதனன் நல்லவன் என்ன யாரு ஒருத்தவங்க சீன்றாங்களோ அவங்கள விட மாட்டேன் அப்படியே இந்த பாண்டவர்ல விட போறது கிடையாது அவனுக்கு செத்த ஆகுது இல்லைன்னா மறுபடியும் நான் சாப்பிடுறேன் ஆனா என்ன செத்துட்டு இருப்பானுங்க நாட்டு மக்களுக்கு குறையில்லாம இருக்க வேண்டும் போலாமா வெற்றி யார்